சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியொரு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் பிருந்தாஷி ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழுவில் இருக்கும் அனைவருக்கும் இன்றைய தலைப்பு வந்து சிவஞான போதம். இது ஒரு டஃப்பான இதுதான். சிவநாத போதம்ன்றது மெய்கண்ட தேவ நாயனார் அப்படின்னு ஒரு பெரிய ஞானி 13ஆம் நூற்றாண்டுல எழுதிய ஒரு நூல் தான் சிவஞான போதம். இந்த சிவஞான போதம்ன்றது பக்தி இலக்கியம் மாதிரி இல்லாம இது ஒரு ஞான மார்க்கையில ஒரு ஒரு செய்யலாம், அந்த இலக்கியமா இருக்கிறது தான் இது. சிவஞான போதம்ன்றது மெய்கண்ட தேவநாயனார் எழுதிய இந்த சிவஞான போதம் 13ஆம் நூற்றாண்டுல ஒரு பழம் தமிழ், அந்த நூற்றாண்டு தமிழ்ல இருந்தாலும் ஓரளவுக்கு டஃபா இல்லாம கொஞ்சம் புரியுற மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கு. இருந்தாலும் அந்த பழைய தமிழும் இந்த சமஸ்கிருதமும் கொஞ்சம் வார்த்தைகளும் கலந்து கொஞ்சம் புரியறதுக்கு கடினமா இருக்கும். பட் ஆனா இதுல வந்து மொத்தம் ஒரு முக்கியமா 12 சூத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சிவஞான போதம்ன்றது ஒரு 41 வரிகள் கொண்டதுதான் 12 சூத்திரங்களால் ஆனது. பட் அதற்கான விளக்கம், அது பின்புலத்துல அதனுடைய வார்த்தைகள் ஒரு விஷயத்துக்குமான ஒரு விளக்கம், ஒரு பெரும் நீண்ட விளக்கமா, ஒரு நீண்ட பொழிப்புரையா இருக்கு. ஏன்னா அது ஏறக்குறைய அந்த சைவ மதத்தின் அந்த ஞான மார்க்கத்தின் முழு விஷயங்களையும், அது ஏறக்குறைய அதனுடைய எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியதா இருக்கு. அது 41 வார்த்தைகள் இருந்தாலும் அதனுடைய ஆழம் என்பது ரொம்ப எல்லையில்லாத ஒரு பெரும் ஆழமா உடையது. அதை ரொம்ப சுருக்கமா சொல்வது ரொம்ப கடினம் தான். சிவஞான போதத்தை நம்ம ஒரு 1/2 மணி நேரத்திலேயே 3/4 மணி நேரத்திலேயே விளக்கணும்ன்றது ரொம்ப ஒரு கடினமான விஷயம்தான். இருந்தாலும் நம்ம அதை ஓரளவுக்கு அதுல ஒரு அறிமுகமோ, அது என்ன சிவஞான போதம், அதனுடைய ஆழத்துல அது என்ன இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க முயற்சிக்கலாம். இது பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு 12 சூத்திரம் தான் அந்த சிவஞான போதத்துல. இந்த வார்த்தைகள் கொஞ்சம் ஒரு பழைய 13ஆம் நூற்றாண்டு வார்த்தைகள் கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். நம்ம அப்படியே இத உள்ள போலாம். கொஞ்சம் இது ஒரு கடினமான விஷயம் தான், ஒரு போரான விஷயமா கூட இருக்கலாம். பட் இதை நம்ம ஒரு ஆழமா நிதானமா கவனித்து உள்ள ஒரு தியானத்தன்மையோட உள்ள பார்க்கும் போது ஒரு ஆன்மீக தேடலுக்குள்ள வந்தவங்க, ஆன்மீக உலகத்துக்குள்ள ஒரு இறை தேடல், ஒரு ஆன்ம தேடலுக்குள்ள உள்ள வரவங்க, அவங்களுடைய பயணம் எப்படி இருக்கு, முக்கியமா ஒரு ஞான மார்க்கம், கடவுள் யார், எங்கே கடவுள், ஏன் கடவுள் அப்படின்னு ஒரு ஞான மார்க்க கேள்விக்குள்ள வரவங்க, அந்த பயணம் அவங்களுக்கு எப்படி போகுது, அந்த பயணம் எப்படி போகும், அந்த பயணத்தில் அவங்களுக்கு இருக்கிற கேள்விகள், சந்தேகங்கள் அப்படின்றது மாதிரிதான் அந்த இது போகுது. ஏறக்குறைய இது நம்ம சமஸ்கிருதத்துல உபநிஷங்கள் நிறைய பேருக்கு தெரியும். 108 உபநிஷம் இருக்கு. அதுல முக்கியமா ஒரு 18 உபநிஷம். அது ஏறக்குறைய இந்த ஞான மார்க்க விஷயங்களை பத்தி தான் பேசும். அந்த மாதிரி தான் இந்த சிவஞான போதமும் ஒரு ஞான தேடலுக்கான விஷயங்களை விளக்குது. அது ஏறக்குறைய ரொம்ப தீவிர பக்தி தன்மை இல்லாம, ஏறக்குறைய பக்தி தன்மை இதுல ரொம்ப லேசா சொல்லப்பட்டிருந்தாலும், அதனுடைய முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருந்தாலும், இது ஒரு ஞான மார்க்க, ஒரு கேள்வி ஞானம், ஒரு அறிவு தேடலின் ஒரு ஆன்மீகத்துக்குள்ள நுழையிறவங்க, அவங்களுக்கு கேள்விகள் என்ன, அவங்களுடைய பயணம் என்ன அப்படின்றத பத்தி தான் இது பேசுது. ஸோ அந்த வகையில நம்ம இந்த முக்கியமான சூத்திரங்கள்னு பார்க்க போனா ஒரு 12 சூத்திரங்கள். அதை சும்மா ஒரு முறை படிப்போம். இது புரியறது கொஞ்சம் கடினமா இருந்தாலும் சும்மா அதை ஒரு முறை படிச்சுட்டு அதனுடைய வெறும் உட்பொருளை மட்டும் ஒரு சின்ன ஒரு விளக்கமா கொடுத்து அப்படியே நம்ம ஒரு பயணத்துக்குள்ள போவோம். அது முதல் சூத்திரம் பாத்தீங்கன்னா, அவன் அவள் அதுவெனும் அவை மூவினையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உலதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் அப்படின்னு அந்த முதல் சூத்திரம் சொல்லுது. அது எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கணும்னா, பொதுவா உலகம்ன்றது பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பொது வார்த்தையில சொல்றதுன்னா, அவன் அவள் அது, இந்த ஆண் பெண் பொருள், அக்ரிணை பொருள், இதனால் உருவப்பட்டதுதான் உலகம். இது அல்லாதது உலகம்ன்றது எதுவுமே இல்லை.
இந்த உலகம் வந்து எப்படி உருவாச்சுன்னா மூவினைன்றாங்க. அதாவது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதுதான், காத்தல், படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த 3 வினையால் தான் இந்த உலகம் உருவாகுது. அதாவது இந்த இது இந்த உலகம், அந்த உலகம், அந்த உருவாக்கப்பட்ட உலகம் ஒடுங்கி மலத்து உலதாம் அப்படி, அதாவது ஒரு பற்றின் காரணமாக, ஒரு ஒரு மாயத்தின் ஒரு பற்றின் காரணமாக தான் இந்த உலகம் உருவாகுது. அதாவது ஒரு ஆசை என்று கூட சொல்லலாம். நம்மளுடைய இண்டிவிஜுவல் கூட சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய செயல் ஒரு ஆசையிலிருந்து உலகம் வர மாதிரி இந்த உலகம் இறைத்தன்மையில் இறைவன் வழியா தான் உருவாச்சு. அது வந்து 3 தொழில்கள் தன்மையா தான் உருவாகுது. ஏன்னா இது அந்த இறைத்தன்மை இல்லைன்னா இந்த உலகம்ன்றது ஒரு 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 படைத்தல், ஒரு காத்தல், ஒரு அழித்தல், இந்த 3 தொழிலும் அந்த இறைவன் இல்லாம இந்த செயல் நடக்குதுன்னா இந்த செயலுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கு, ஒரு தன்மை இருக்கு. அதை தான் நம்ம வந்து இறைவன் சொல்றோம். அப்படி ஒரு தன்மை இல்லைன்னா ஒரு விஷயங்கள் இந்த உலகத்துல, இந்த பொருட்கள், அக்ரியணைய உயிர்தனை பொருட்கள் உருவாவதோ இல்லது உருவாவது அழிவதோ நடப்பதில்லை அப்படின்றத சொல்றதுதான் இந்த, அதாவது ஒரு இறைத்தன்மையினாலதான் இந்த உலகத்தினுடைய உருவாக்கம் காத்தலும் அழித்தலும் உருவாகுதுன்றத சொல்றதுதான் அந்த முதல் செயல்ல சொல்றாங்க. அதாவது இறைவன்றது உண்மை, நம்ம எல்லாத்துக்கும் மேலான ஒரு இறை சக்தி இருக்கு. அந்த இறை சக்தியின் மூலமா தான் உலக பொருட்கள் உருவாகுதுன்றத ஒரு அடிப்படையா சொல்றதுதான். அது ஒரு ஆழமா நம்ம அதுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதிலும் வெவ்வேறு விளக்கங்கள் நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். அது ஒரு ஆழமா போகும். அது அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, இந்த உலக உருவாக்கத்துக்கு காரணம் இறைவன். அந்த இறைவன் ஒருத்தன் இருக்கான், அந்த மூலவன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான்றதுதான் நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கிறது. சோ இதுதான் முதல் பாடல்ல, சூத்திரத்துல நமக்கு சொல்றாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அதாவது அதனுடைய சூத்திரம் எப்படி போகுதுன்னா, அவையே தானே ஆய் இருவினையில் போக்குவரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. அதாவது அந்த இறைவன் உருவாக்குறான். ஃபர்ஸ்ட் இதுல வந்து இந்த இறைவன் இருக்கிறது உண்மை, அந்த இறைவன் தான் எல்லாமே அப்படின்னு சொல்றோம். அடுத்தது அந்த இறைவன் தான் உலகமா மாறுறான். அதாவது ஒரு விஷயத்தை உருவாக்குறது இறைவனா இருந்தாலும் அந்த உருவாக்குற ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளும் இறைவன் தான் இருக்கிறான். அந்த அந்த ஒரு காத்தல், அதாவது இதுல என்ன சொல்றாங்கன்னா, அவையே தானே ஆய், அந்த உருவாக்குற அந்த பொருள் தான், அவைதான் தானே, அதுக்குள் இறைவன் இருக்கிறான் அப்படின்றதுதான் இந்த ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் மேல்பட்ட இறைவன் ஒண்ணு இருந்தாலும் அந்த படைத்தல் அப்படின்னுக்குள்ள வரும்போது, அதாவது இருவினையிர் போக்குவரவு, இருவினைனா அதாவது உருவாக்குதல் அழித்தல், அவ்வளவுதான். இது முக்கியமான வினை. காத்தல்னு ஒண்ணு இருந்தாலும் முக்கியமான வினைனா ஒரு விஷயத்தை உருவாக்குது, அது அழியுது. ஏன்னா உருவாக்குற எல்லா பொருளுமே அழியும் அப்படின்றது தெரியும். ஆனா அப்படி உருவாக்கி அழியறதுக்குள்ள என்றும் அழியாத அந்த இறைத்தன்மை உள்ள இருக்குது அப்படின்றத சொல்றதுதான் அது இறைவனே உலகம், உலகமே அந்த இறைவன் தான் உலகமாய் மாறுகிறாய் அப்படின்ற ஒரு ஆழமான விஷயத்த தான் இதுல சொல்றாங்க. ஏன்னா இது சிவஞான போதம்ன்றது ரொம்ப ஆழமான விஷயம். ஜஸ்ட் நம்ம ஒரு அறிமுகமா இதை இப்படி ஒரு ஆழமான விஷயம் இருக்கு, நம்ம சைவத்திலையும் நம்ம ஜென்ரலா பக்தி இலக்கியத்தை தாண்டி ஞான மார்க்க ஒரு விஷயத்தை தொடர்பு படுத்தி சிவஞான போதம்ன்றது ஒரு ஆழமான விஷயம் இருக்குன்றது ஒரு அறிமுகமா தான் இதை நம்ம சொல்றோம். சோ இதுல அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம உயிரின் தன்மைக்கு, அதாவது 3வது இதுல நம்ம படிக்கலாம். உளது இலது என்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண்படின் உண்டி வினை இன்மையின் உணர்த்தலின் மாயா இயந்திர தனுவில் ஆன்மா அப்படின்றது அந்த செய்யுள் போகுது. இது எப்படி சொல்றதுன்னா, இப்ப நம்ம ஒரு தனி மனிதன், நம்ம அந்த இறைத்தன்மையிலிருந்து நம்ம உருவாக்கப்படுறோம். அதை வந்து நம்ம உயிர் அப்படின்றோம். நம்ம அப்படி உயிர்ன்ற ஒரு வார்த்தையை ரொம்ப சாதாரணமா பயன்படுத்துறோம். அந்த உயிர் தன்மை உண்மையா? இப்போ பொதுவா ஒரு கேள்வி வரும், இப்ப நம்ம எது உயிர் அப்படின்றது. உடல் இருக்கு, அந்த ஐம்புலன்கள் இருக்கு, நம்ம அறிவு இருக்கு, எல்லாமே இருக்கு. பட் இங்க உயிர் எங்க இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போதுதான் அந்த உயிர், அதாவது உளது இலது என்றலின், அதாவது
இருக்கு இல்ல அப்படின்னு சொன்னாலும் அப்படி சொல்றது அதை புரிஞ்சுக்கிறது உயிர்த்தன்மை தான். ஐம்புலன், அதாவது நம்ம ஐம்புலன்கள் இருக்கு, அந்த ஐம்புலன்கள்ல ஒரு எல்லா செயற்கையும் இருக்கு. அந்த ஐம்புலனுடைய எல்லா செயற்கையும் அறிந்து கொள்வது உயிர்த்தன்மை தான். அந்த உயிர்த்தன்மை இல்லைன்னா இந்த இதனுடைய செயல்பாடுகள், ஐம்புலன்களின் செயல்பாடுகள் இல்ல. நம்ம ஜென்ரலா உயிர் பொதுவா இதுல இன்னொரு விஷயமா சொல்றாங்க, அதாவது நம்ம ஒரு ஆக்டிவா செயல்படும் போதும் சரி, இல்ல ஒரு உறக்கத்தில் இருக்கும் போதும் சரி, நம்ம இருந்துகிட்டே இருக்கோம். ஒரு கனவுலையும், ஒரு ஆழ்ந்த கனவுக்குள்ளையும் நம்ம நம்ம இருக்கிறோம். அதாவது ஒரு விஷயத்த நம்ம உணரும் போது, ஒரு விஷயம் நடக்குது, அதை நம்ம வந்து ஒரு மெய் தன்மையிலேயோ, அதாவது உடல் தன்மையிலேயோ, அறிவு தன்மையிலேயோ, ஒரு உணர்வு தன்மையிலேயோ ஒரு உணர்றோம்னா அதை உணர்கிறது உயிர் தான். அந்த உயிர் தன்மை இல்லைன்னா இந்த உணர்தலோ, இந்த மெய் தன்மையிலேயோ இல்ல மனத்தன்மையிலேயோ நம்ம எதையுமே உணர முடியாது. பொதுவா நம்ம அதாவது ஒரு உயிரற்ற உடல்ன்றது, அது அந்த உடல்ல எந்த ஒரு புலன்களும் செயல்படாது. அந்த மனமோ அறிவோ எதுக்குமே அங்க செயல் இல்லை. அந்த அந்த உடலில் நடக்கிற எல்லா உணர்வு, அந்த ஐம்புலன்களில் தொடு உணர்வு, அந்த எல்லா உணர்வுமே உணர்வது உயிர் தான். அந்த நம்ம உடலுக்கு அடிப்படை தன்மை உயிர் தான். அந்த உயிரின் தன்மை வந்து இந்த இறை தன்மையின் படைப்பு தன்மையும் உருவாக்குறது அப்படின்றத சொல்றதுதான் இது சொல்றாங்க இந்த 3வது செயல்ல. 4வது பாத்தீங்கன்னா செயல படிக்கலாம். அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று அவை சந்தித்தது ஆன்மா சகசமலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்ச அவத்தே அப்படின்றத சொல்றாங்க. அதாவது உயிரின் தன்மை என்னன்னா, அதாவது அந்த அந்த கரணம், அந்த கரணம்னு பொதுவா நம்ம எதை சொல்றோம்னா ஒரு 4 விஷயங்களை சொல்றோம். அதாவது மனம், புத்தி, சித்தி, அகங்காரம், இதுதான் வந்து நம்ம அந்த கரணம்னு சொல்றோம். இது இந்த உயிர் வந்து எப்படி செயல்படுதுன்னா, இந்த மாதிரி விஷயங்கள், இந்த அந்த கரணங்கள் மூலமா தான். மனம், புத்தி, சித்தி, அகங்காரம் இதன் வழியா தான் அதனுடைய செயல்பாடுகள் இருக்கு. இல்லைன்னா அதை நம்ம பொதுவா உணர முடியாது அதனுடைய செயல்பாடுகளை. இந்த அந்த கரணம் அந்த அதாவது எப்படின்னா, நம்ம வந்து பொதுவா ஒரு ஒரு அரசர் இருக்காரு. அந்த அரசர் வந்து ஒரு விவரம் தெரியாத அரசர், ஒரு சின்ன வயசுல ஒரு விவரம் தெரியாத அரசர். ஒரு அரசரை, அந்த நாட்டை வழி நடத்துறது அமைச்சர் மூலமா நடத்துவாரு. அந்த அமைச்சர் இல்லைன்னா அந்த அரசருக்கு எப்படி அதை நடத்துறதுன்னு தெரியாது. அதுக்கு முன்னாடி அரசரா இல்லாதவர் புதுசா அரசராவாரு. அந்த மாதிரி நம்ம உயிர் வந்து உயிர்த்தன்மைன்னு ஒண்ணு இருந்தாலும் அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் நம்மளுடைய இந்த எண்ணம், சிந்தித்தல், சித்தம், அகங்காரம், மனம், புத்தி இதன் வழியா தான் அது செயல்படுது. அததான் அவங்க சொல்றாங்க, உயிரின் தன்மை எப்படி செயல்படுது அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் செயல்படுறதன் மூலமா தான் நம்ம உயிர் தன்மை இருக்கிறத நம்ம உணர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இது மறுபடியும் 5வது நம்ம செய்தியில் போனீங்கன்னா, விளம்பிய உள்ளத்து மெய்வாய் கண்மூ கலந்து அறிந்து அறியா ஆங்கு அவை போல் தாம் தாம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்தவையே அப்படின்றாங்க. அதாவது பொறிகள், நம்மளுடைய இந்த ஐம்புலன்கள் பொதுவா வந்து அந்த இறைத்தன்மையை அறியாது. நம்ம இறைவனால் படைக்கப்பட்ட நம்ம உயிர், அந்த உயிர் எப்படி இயங்குதுன்னு சொல்றாங்க. அந்த உயிர் வந்து நம்ம அந்த பொறிகள் வழியா இயங்குது. ஆனா இந்த ஐம்பொறிகள், இந்த மனமோ அறிவோ எண்ணங்களோ இது வந்து உயிர் தன்மையை நேரடியா அறிஞ்சிக்க முடியாது. அந்த உயிர் தன்மையை அறிஞ்சிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான், அந்த முயற்சிக்குள்ள நம்ம போறதுதான் வந்து நம்ம தவம் அப்படின்னு சொல்றோம். நம்ம இறைவனை தேடி ஒரு ஆன்மீக பயணம்னு கூட நம்ம அதை சொல்றோம். அந்த ஆன்ம தேடலுக்குள்ள நம்ம போறது, அந்த பயணம்கிட்ட தான் வந்து நம்ம அந்த இறைவனை நோக்கிய அந்த பயணம் தான் நம்ம வந்து அந்த உயிர்த்தன்மையை, அந்த உயிர்த்தன்மையினுடைய பயணம். அப்படி அந்த உயிர்த்தன்மை அந்த இறைத்தன்மையை நோக்கி நகர்கிற அந்த பயணத்துக்கு நமக்கு துணையா இருப்பது இந்த ஐம்புலன்கள், இந்த பொறிகள், அறிவு, மனம், எண்ணம் அப்படி துணையா இருந்தாலும் அதற்கு அந்த அந்த இறைத்தன்மை என்பது என்னன்றது தெரியாது. அந்த இறைத்தன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயணத்துக்கு பயன்படுறது தானே தவிர அந்த இறைத்தன்மை வந்து தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, பொதுவா ஒரு ஒரு
காந்தத்தை கண்டு இரும்பு எப்படி போதோ அது போல நம்ம அந்த பயணத்துல போகும்போது அந்த நெருக்கமா அந்த இறைத்தன்மைக்கு நெருங்கி நம்மளுடைய உயிர்த்தன்மை செல்லும் போது அந்த இறைத்தன்மை நம்ம உயிர்த்தன்மையை இழுத்துக்குது. அதாவது நம்ம செய்யற இந்த ஆன்மீக பயணங்கள்ல நம்ம செய்யற எல்லா தவங்கள் தியானங்கள் வெவ்வேறு இதுவா நம்ம இருந்தாலும் அந்த உண்மையான இறைவனை அடையும்ன்றது அந்த இறையால் தான் நம்ம போய் அடையிறோமே தவிர நம்ம செய்யற செயல்களா இல்லை. பொதுவா நம்ம அந்த ஆணவம்ன்றது அப்படிதான் இயங்குது. நம்ம ஆன்ம பயணத்துல செய்யும் போதே பல சித்திகள் பல உயர்நிலைகள் பல அனுபவங்கள் கிடைக்கிறதே நம்ம ஒரு இறைத்தன்மைக்குள்ள போறதா ஒரு பொய் ஆணவத்தன்மைக்குள்ள நினைச்சுக்கிறோம். பட் உண்மையிலேயே நம்ம இறைத்தன்மைக்குள்ள போறது நம்மளால் ஆவறது இல்லை. நம்ம செய்யற முயற்சிகள் ஒண்ணு இருந்தாலும் நம்ம உயிர்த்தன்மை ஒண்ணு இருந்தாலும் நம்ம உண்மையிலேயே போய் அந்த இறையை அடையிறது அந்த இறைத்தன்மையின் காரணத்தினால்தான், அந்த இறைவனால் தான் நம்ம இறைவனை அடைய முடியுமே தவிர நம்ம செயல்கள்லாம் அந்த செயல்கள் அந்த முயற்சிகள் தான். அது நிறைய பேருக்கு இந்த ஆன்ம பாதையில இருக்கிற ஒரு முக்கியமான கேள்விகள். ஏன்னா அந்த ஒரு நீண்ட ஆன்ம பயணம் ஆன்ம பாதை ஒரு தேடுதல் இருக்கவங்க அந்த தன்மையா இருக்கிறதாவே ஒரு இறைத்தன்மை அடைஞ்சதாவே சில பாவனைகள் செய்யறாங்க. அது நம்மளால் அடைஞ்சுதான் நினைக்கிறாங்க. அந்த எண்ணம் தான் பெருந்தடையா இருக்கு. நம்ம போய் இறைவனை அடைஞ்சிட்டோம், நம்ம முயற்சி நம்ம தொடர் தேடுதல் நம்ம தீவிரத்தன்மை நம்ம ஒரு இறைத்தன்மை ஆயிட்டோம்னு ஒரு ஒரு கற்பனை ஒரு ஆணவத்தன்மையில தான் நினைக்கிறாங்க. தவிர உண்மையிலேயே இறைத்தன்மையை அடைவது நம்மளால் அல்ல, அது இறைவனால் தான் நாம் இறைத்தன்மையை அடைய முடியுமே தவிர நம்மளுடைய முயற்சிகளால் அடைய முடியாதுன்ற ஒரு யதார்த்த விஷயத்த இங்க சொல்றாரு. அதே போல அதனுடைய 6வது செயல் போனீங்கன்னா இறைவன் சொரூபம், அதாவது இறைவன் எப்படி இருக்காரு, உணர்வுரு அசத்து எனின் உணராது இன்மையின் இருதிறன் அல்லது சிவசத்தாம் என இரண்டு வகையின் இசைக்குமன் உலகே. அதாவது அசத்து உணரரு அசத்துனா சத்துன்றது அழியாதது. நம்ம சிவ இதுல சத்துன்றது என்றுமே அழியாதது, அசத்துன்றது அழிவுக்கு உட்படுவது. அதே போல இரு திறன் அப்படின்றது என்னன்னா நம்ம நாம் உயிர் அப்படின்றதும் நம்மளுடைய உயிர் இந்த உயிரற்ற ஜடத்தால், அதாவது நம்ம உயிர் இல்லைன்னா நம்ம உடம்பு வெறும் உயிரற்ற உடம்புன்றது ஒரு ஜடம் ஒரு பருப்பொருள் மாதிரிதான். அது மட்டும் இல்லாம நம்ம சுத்தி இருக்கிற எல்லாமே ஜடப்பொருள் தான். நாமளும் உயிர் இல்லாம இருக்கும்போது அது ஒரு ஜடப்பொருள் தான். நாம் உயிர் இந்த ஜடப்பொருளில் இயங்குகிறோம் அப்படின்ற ஒரு இரு திறன் நமக்கு தெரியுது. அதாவது பொதுவா நம்ம ஒரு ஜடப்பொருளுக்கு தான் உயிர் தன்மையானவங்கன்னு தெரியாது. வேற நம்ம ஒரு மனிதனா இருக்கிற நமக்கு நாம் ஒரு ஜடப்பொருள் ஆனால் ஒரு உயிர் தன்மையை கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு இரு திறன் ஒரு 2 விஷயங்களை அறிகிறோம். அதை தாண்டி நம்ம நம்மளுடைய உயிர்த்தன்மை ஒரு சிவத்தன்மையினுடைய ஒரு பகுதி தான். நாம் ஒரு சிவத்தன்மையை சார்ந்தவங்க தான். அதுதான் நம்ம ஒரு ஆன்மீக பயணம்ன்றது அதுக்குதான் உதவுது. நம்ம ஒரு அந்த இறைத்தன்மையை சேர்ந்ததுதான் நாம் அப்படின்ற ஒரு உணர்றது. அப்படி உணரும் போதுதான் அந்த தன்மையை நோக்கி நம்ம நகர்றோம். அப்படி நம்ம அந்த ஆன்ம பயணத்துல போகும்போது அந்த நாம் சிவம் என்பதை உணர்ற அந்த பயணம் தான் முக்கியம்ன்றது உலகத்துல எல்லாரும் சொல்றாங்கன்றத இந்த 6வது இதுல சொல்றோம். அதே போல நம்ம 7வது சூத்திரம் பாத்தீங்கன்னா யாவையும் சூன்ய சத்து எதிர் ஆகலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியா இருதிறன் அறிவுளது இரண்டிலா ஆன்மா. அதாவது உயிர் 2 வகையா உள்ளது. அதுல பாத்தீங்கன்னா பொதுவா நம்மளுடைய நம்ம உயிர் பிளஸ் அந்த உயிர் தான் உடலா எடுத்து எல்லா புலன்களா இருக்கிறது அப்படின்றது. அந்த இறைவன் அழியாதது, அதாவது சத்துன்றது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அழியாதது, அசத்துன்றது அழிவது. அந்த ஆன்மான்றது நம்மளுடைய உயிர்ன்றது நம்மளுடைய இறைவன் தன்மையவும் இறைவன் தன்மையை உணராத ஒரு அக்ரிணி தன்மையும் 2ம் கலந்ததுதான் உயிர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறது தான் நம்ம ஒரு ஆன்மீக பயணத்துக்கான ஒரு தெளிந்த புரிதலா இருக்கும். அதுதான் இந்த 7வது இதுல சொல்றாங்க.
8வது சூத்திரம் பாத்தீங்கன்னா, ஐம்புல வேடரின் அயர்தனை வளர்த்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியம் இன்மையின் அரண்கடல் செலுமே. அதாவது நம்ம இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பயணம், ஒரு ஆன்மீக தவத்தின் வழியா நம்ம ஐம்புலன், அதாவது ஒரு ஐம்புலன்றது நம்ம இயக்கம், நம்ம உடல், அந்த ஐம்புலன்கள், நம்ம மனம், எண்ணம், சித்தம், அதுவல்ல நாம் அப்படின்றது நம்மளுடைய உள்ளுக்குள்ள இருக்கும் நம்ம உயிர் சக்தி, அதாவது இந்த இறை சக்தியினுடைய தொடர்புடைய உயிர் சக்தி. அதையே நம்ம ஒரு குருவாய் மாற்றி நம்ம செய்யற தொடர் ஒரு ஆன்மீக தேடுதலின் வழியா ஒரு தீவிர ஒரு பெரும் பயணம். இப்போ இந்த ஜென்மம் நம்ம பொதுவா சொல்லுவோம் பல ஜென்மத்து பயணம் அப்படின்ற மாதிரி. இந்த ஜென்மமா இருந்தாலும் இல்ல ஒரு பல முன்வினை ஆன்ம தேடுதல் பயணமா இருந்தாலும் அந்த நீண்ட பயணம் என்பது நமக்குள்ள இருக்கிற உயிரையே அதற்கான குருவாய் மாற்றி அந்த குருவின் வழியா நாம் இறைத்தன்மையை அடையலாம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த 8வது இதுல சொல்றோம். 9வது பாடல் பாத்தீங்கன்னா, ஊனக்கண் பாசமுணரா பதியை ஞானக்கண்ணிற் சிந்தை நாடி உராத்துணை தேர்த்து என பாசம் ஒருவ தன் நிழலாம் பதிவிதி என்னும் அஞ்செழுத்தே அப்படின்னு 9வது இதுல சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய மலம் நீக்கிய உயிர் இறைவனை உணரும், இறைவன் நாணத்தால் பற்று நீங்கும், பற்று நீங்கவே உயிர் இறைவனை உணரும். அதாவது நம்ம பொதுவா இதுதான் நம்மளுடைய ஞானம், இந்த இறை தேடலில் ஆன்மீக பயணத்தில் நம்மளுடைய ஞானத்தின் வழியாகத்தான் இறைவனை உணர முடியும். இறைவனை அந்த இறைவனை உணர்கும் வழியா நம்மளுடைய பற்று நீங்கி அந்த இறை உணர்தலுக்குள்ள நம்ம போவோம் அப்படின்றதுதான் நம்ம இந்த 9வது இதுல சொல்றாங்க. 10வது இது செய்யுள் பாத்தீங்கன்னா, அவனே தானே ஆகிய அந்நெறி ஏகன் ஆகி இறைபணி நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை இன்றே அப்படின்றது சொல்றாங்க. அதாவது இறைவனை நம்ம உணர்ந்த இந்த மாதிரி ஒரு நீண்ட ஆன்ம பயணத்துல ஒரு ஞான மார்க்கின் வழியா நம்ம இறைவனை உணர்ந்த பின்று அந்த அவனே தானே ஆகி, அதாவது நம்மளுடைய உயிர்த்தன்மை அந்த இறைத்தன்மையாகவே மாறும், அந்த இறைத்தன்மையா மாறி நிற்கும். அவனே தானே ஆகி அந்நெறி ஏகன் ஆகி இறைபணி நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை அன்றோ. அப்படி நம்ம ஒரு ஆன்ம தேடுதலின் ஒரு ஞானத்தன்மையின் வழியா நம்முடைய உயிர் இறைத்தன்மையோடு நம்ம இணையும் போது அந்த இணைத்தன்மை அவனே மாறி, அதாவது இறைவனே நாமாய் மாறுகிறோம் அப்படின்ற ஒரு நிலையை தான் அந்த அந்த பயணத்தினுடைய ஒரு நிலையா சொல்றாரு. இது 11வது சூத்திரம் என்னன்னா, காணும் கண்ணுக்கு காட்டும் உளம் போல காணா உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்களம் செலுமே அப்படின்றாரு. அதாவது அந்த உயிர், அந்த தொடர்ந்து தேடுகின்ற அந்த உயிர் இறைவனை போய் அடைந்து அந்த இறையோடு கலர்ந்து அந்த இறையாகவே மாறி அந்த இறைத்தன்மையின் அன்பால், அதாவது நம்ம நம்மளுடைய தொடர் ஆன்மீக பயணம் இருந்தாலும் நம்ம அந்த உயிர்த்தன்மை இறையோடு சேருவதே அந்த இறையனுடைய முயற்சியால் தான். நம்ம ஜஸ்ட் அந்த பயிற்சி, அந்த தேடுதலுக்குள்ளதான் இருக்குமே தவிர அந்த இறையை தேடுதலுக்கும் நமக்கும் இறையை அடைவதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உண்மையிலே அந்த இறை தான் நம்மை அதனோடு இணைத்துக் கொள்கிறது. அந்த தொடர் நம்மளுடைய அந்த எப்படி அந்த 5 இந்திரியங்கள், அந்த கர்மாக்கள், இதனுடைய தொடர்ந்த அதிலிருந்து நம்ம அதிலிருந்து விலகி இறை தேடுதலில் முற்றிலுமாய் ஒரு பயணத்துக்குள்ள போகும்போது அது தானாவே நம்மை பற்றி கொள்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இதுல சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த 12வது பாடல், செம்மலர் நோன்தாள் சேரல் ஒட்டா அம்மலங் கழுகி அன்பரோடு மறியி மால் அற நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயமும் தாமும் அரண் என தொழுமே. அப்படி ஒரு நீண்ட ஒரு ஆன்மீக ஞான தேடலின் வழியாக நம்ம இந்த இறைவன் உலகம் எப்படி தோன்றியது அப்படின்னு உணர்ந்து அந்த உயிர்த்தன்மையை உணர்ந்து இந்த உயிர்த்தன்மை
எப்படி அந்த இறைவனை உணராமல் இருக்கிறது இந்த ஐம்புலன்கள், பொறிகள், மனங்கள், இந்த உலகினுடைய உள்ள பற்றுக்கள் வழியா இறைவனை எப்படி அது போய் சேராமல் அந்த உலக வாழ்க்கையில் உழல்கிறது அப்படின்றத கடந்து நம்ம ஆன்மீக தேடுதல், ஞான தேடுதலின் வழியா நம்ம அப்படி போகும்போது இறைவன் நம்மை பற்றி கொள்கிறான். அப்படி ஒரு பற்றிய நம்மளுடைய உயிர் அந்த உடலோடு இருந்தாலும் அந்த பற்றிய தன்மைக்கு அப்புறமும் நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி ஒழுகுவாங்கன்னா ஒரு இறைவனோடு சேர்ந்து அந்த பக்தி தன்மையில கடைசியா அந்த உணர்வு தன்மையில ஒடுங்கி அந்த இறை சேவை புரிந்து அந்த இறையோடைய அந்த இறை சங்கமத்திலேயே அந்த இறை தேடுபவர்களோடு அந்த ஆன்மீக பயணம் செய்வர்களோடு நம்ம இணைந்து இருந்து இறை தேடல்களிலேயே அப்படி இருக்கிற ஒரு வாழ்வு தான் அந்த அந்த இறை அடைந்தவர்களுடைய வாழ்வு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல நம்ம வந்து பொதுவில் சிவஞான போதம்ன்றது நம்ம சுருக்கமா ஒரு 12 சூத்திரத்துல நம்ம சொன்னாலும் இது ஒரு சூத்திரமும் ஒரு தனியா நீண்ட உரையா நம்ம சொல்லிட்டு போலாம். சரி, ஜஸ்ட் ஒரு அறிமுகத்துக்காக தான் இதை சொன்னோம். இதனுடைய முக்கியமான விஷயம் நம்ம எப்படின்னா, பொதுவா கடவுள்னா என்ன, உலகம் எப்படி உருவாகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறவங்களுக்கும் அந்த உருவாகிற உலகம் என்னவா இருக்கு, இந்த உலகத்துல அந்த உருவாகிற இறை தன்மை அந்த சிவம் என்னவா இந்த உலகத்துல இருக்கு, அந்த உலகம் நாம் மனிதரா நமக்குள்ள அந்த இறை எப்படி இருக்கு, அந்த உயிராய் எப்படி இருக்கு, அந்த உயிரை நாம் எப்படி உணர்வது, அந்த இறைத்தன்மை நமக்குள்ள உயிராய் இருக்கு, அந்த உயிரை நாம் எப்படி உணர்வது, அது உணர முடியாம இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய அந்த உயிர் உடல்ல இருக்கும் போது அந்த உடல் பற்று, மனம், உடல் இதெல்லாம் வந்து மலங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பல பற்றுக்களோடு ஒரு ஆசை தன்மையில ஒரு ஒரு தேடுதல், அந்த கர்மம், அந்த அந்த நம்மளுடைய 3 கர்மாக்கள் சொல்லுவாங்க, அந்த கர்மா தன்மையினாலும் உலக விஷயங்களில் உழன்று நாம் இறைவன் ஒரு உயிர்த்தன்மை கொண்டவர்களும் அந்த உயிர்த்தன்மை இறைத்தன்மையோடு தொடர்புடையது அப்படின்றத மறந்து தீவிர உலக வாழ்க்கையில இருந்து நம்ம வராம உலகத்திலேயே உழலாம நாம் ஃபர்ஸ்ட் அதை உணரணும். அதாவது நம்ம வந்து ஒரு உயிர்த்தன்மை, இறைத்தன்மையிலிருந்து தோன்றிய ஒரு உயிர்த்தன்மை நமக்குள் இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம உணரணும். அதாவது ஒரு தீவிர உலகியல் வாழ்க்கையிலிருந்து ஒரு மெதுவான ஒரு ஸ்லோவா நம்ம பின்வாங்கி நாம் வந்து ஒரு இறைத்தன்மையின் உருவாக்கப்பட்ட ஒரு உயிர்த்தன்மையின் வழியா வாழ்றவர்கள், நமக்குள்ள ஒரு உயிர்த்தன்மை இருக்கு, ஒரு ஆன்மா இருக்கு அப்படின்றத நம்ம உணரும் போது விலகி நம்மளுடைய செயல்பாடுகளோடு நம்ம ஒன்றி இல்லாம அந்த விலகலை உருவாக்கணும். அந்த முக்கியமான அந்த ஆன்மீக பயணத்துல நம்மளுடைய முக்கியமான பிரேக்ன்றது நம்மளுடைய இந்த இந்திரியங்கள், நம்மளுடைய உடல், அந்த ஐம்புலன்கள், எண்ணம், மனம் வழியா நம்ம தீவிர இயக்கத்துல இருக்கோம். அந்த இயக்கம் என்பது நம்ம வந்து கடவுளை அடைவதற்கோ இல்ல ஒரு உண்மையை உணர்வதற்கோ பெருந்தடையா இருக்கு அப்படின்னு நம்ம முதல்ல உணரணும். அப்படி ஒரு முக்கியமான ஒரு பிரேக், அந்த பிரேக்கின் வழியா, அந்த இடைவெளியின் வழியா நாம ஒரு தீவிர உலக வாசத்தன்மையில இயங்குறோம் அப்படின்றத உணர்ந்து அங்க ஒரு இடைவெளியை உருவாக்கி அந்த இடைவெளியிலிருந்து ஒரு பயணத்தை நம்ம ஆன்ம பயணத்துக்குள்ள நம்ம தொடர்ந்து போகும்போது அந்த பயணம்ன்றது ஒரு பெரும் பயணம் தான். அது நம்ம ஒரு பயணம்னு சுருக்கமா ஒற்றை வார்த்தையில முடிச்சாலும் அது ஒரு பெரிய பெரும் பயணமா இருக்கு. அந்த பயணத்துக்கான மொத்த விஷயங்கள் தான் இந்த நமக்கு சொல்லப்பட்ட அத்தனை ஆன்மீகமா இருந்தாலும் இல்ல அறிவுபூர்வமான விஷயங்கள் இல்ல சமூக ஒழுக்க ஞான விஷயங்கள் எதுவா இருந்தாலும் அந்த இடைவெளிக்கு அப்புறம் நம்ம செய்யற பெரும் பயணம், அந்த பயணம் தான் நம்ம மனித வாழ்வுக்கு ஒரு முக்கியமான பயணம். ஒரு தீவிர உலகத்தன்மையில ஒரு பொருள் தன்மையிலிருந்து விலகி அந்த விலகலுக்காக அந்த விலகல் வேண்டுன்றதுக்காக தான் இந்த சிவஞான போதம் போன்ற விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுது. அந்த விலகலை உருவாக்கி அந்த அந்த உயிர்த்தன்மை என்ன அப்படின்ற ஒரு கேள்வியிலிருந்து அந்த உலகத்தன்மை என்ன, இந்த உலகம் உருவாக்கும் தன்மை என்ன, உண்மையானது இந்த அழிகிற விஷயம் இல்ல,
இந்த உடலோ எண்ணமோ மனமோ அழிகிற விஷயம் உண்மையா இல்லை. இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்ற ஒரு இடைவெளிக்கு அப்புறம் நம்ம செய்கிற ஒரு பெரும் பயணம் தான். அந்த பயணத்துக்குள்ள அந்த பயணம் தான் பல மார்க்கமா நம்ம சொல்றோம். பக்தி மார்க்கம், சேவை மார்க்கம், ஞான மார்க்கம், கர்ம மார்க்கம் அப்படின்னு ஒரு பெரும் பயணம். இந்த எல்லா மார்க்கங்களுக்குள்ளேயும் நம்ம ஒரு பயணப்பட்டு அப்படி ஒரு பயணத்தின் வழியா நம்ம செல்லும் போது அந்த தீவிர ஒரு ஆத்மார்த்த முழு பயணமா சொல்லும் போது இறைவன் நம்மை அவனே பற்றி கொள்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நமக்கு சொல்றாங்க. அப்படி ஒரு முழுமையான ஒரு ஆழ்ந்த தீவிர ஒரு ஒரு விலகலும் ஒரு பயணமும் உலக வாழ்க்கையோட ஒரு தீவிர ஒட்டலில் இருந்து ஒரு விலகி ஒரு தீவிர ஆன்ம பயணத்துக்குள்ள போகும்போது இறைவன் நம்மை பற்றி கொள்கிறான் அப்படின்றதுதான் இந்த இந்த சிவஞான போத விஷயங்கள் நமக்கு முக்கியமா சொல்றது. அந்த ஒரு பயணம் தான் நமக்கு முக்கியம். அந்த பயணத்தை எவ்வளவு அழகா நம்ம செய்யறோம். இந்த உலகத்துல அந்த ஒழுக்க முறைகள், அந்த நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கோ சாதாரண ஒரு சமூக வாழ்க்கைக்கோ சொல்லப்பட்ட ஒழுக்க நெறிகளை நம்ம எப்படி பின்பற்றுறோம். அந்த பக்தி நெறியா இருந்தாலும் அந்த இறைவன் இப்படி நம்ம இறைவன் அப்படின்னு உணரும் போது அந்த இறைவனோட நம்ம உணர்வு பூர்வமான ஒரு தொடர்பை எப்படி உருவாக்குறோம். அந்த தொடர்பின் வழியா அந்த பயணத்தை நம்ம எப்படி கொண்டு போகணும், அந்த பயணம் எப்படி போகணும் அப்படின்றது. அப்படி போகும்போது அந்த அந்த பயணம் அந்த பக்தியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு கர்ம யோகமா இருந்தாலும் சரி. கர்ம யோகம்ன்றது நம்ம ஒரு செயல்பாடை, அதாவது நம்ம ஒரு தீவிர உலகியல் வாழ்க்கையிலிருந்து விலகி ஒரு இறைத்தன்மை, ஒரு ஆன்மீக ஒழுக்கத்தன்மையில நம்ம ஒரு பற்றற்ற ஒரு முழு செயல்பாடா நம்ம ஒரு செயலை செய்யும் போது அந்த ஒரு பயணமும் சரி, இல்ல ஞானத்தன்மையில ஒரு தேடலா இறைவன் யார், நாம் யார், உயிர் என்பது என்ன அப்படின்னு ஒரு தேடுதலுக்குள்ள நம்ம அறிவு தேடுதலுக்குள்ள போய் ஒரு நீண்ட பயணத்துக்குள்ள போனாலும் அப்படி ஒரு பயணம் ஒரு முழுமையான பயணமா இந்த எல்லா மார்க்கங்களையும் சார்ந்து நம்ம ஒரே மார்க்கமா இல்லாம எல்லா அந்த பக்தி ஆனாலும் சரி, அந்த கர்மம், ஞானம், யோக மார்க்கம், உடல் சார்ந்த யோக மார்க்கம், இப்படி எல்லா மார்க்கங்களையும் ஒன்றிணைத்து ஒரு பயணம் நம்ம செய்யும் போது நாம் இறைத்தன்மையால் ஈர்க்கப்படுகிறோம். நாமே இறைவனாக மாறுகிறோம். நம்மளுடைய உயிர்த்தன்மை இறைத்தன்மையோடு இணைந்து நாம் என்பது நம் உடல் அல்ல, மனம் அல்ல, நாமும் ஒரு இறைவன் தான். அந்த வார்த்தைன்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். நாம் ஒரு இறைவன், நாமும் கடவுள் தான் அப்படின்றத நம்ம எளிமையான வார்த்தையில சொன்னாலும் இந்த நீண்ட பயணத்தின் வழியா இறைவன் நமக்கு உணர்த்துவது நாமும் இறைத்தன்மை தான், நாமும் கடவுள் தான். அதற்கு தடையா இருப்பது இந்த உடல், மனம், இந்த உலக வாழ்க்கையின் மீதான தீவிர பற்று. அந்த இடைவெளி இல்லாம அந்த ஒரு 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 இடைவெளியை உருவாக்கி அந்த பயணத்தை நம்ம வேறு அந்த ஆன்மீக பயணம், ஒரு ஒழுக்க நெறி சார்ந்த ஒரு பயணம், இறை தேடுதலுக்கான ஒரு பயணத்தை நம்ம மாற்றி செல்லும் பொழுது நாமே இறைத்தன்மையால் ஈர்க்கப்பட்டு இறைவனாய் மாறுகிறோம் அப்படின்றதுதான் இந்த சிவஞான போதம்ன்றது. ஒரு நீண்ட நெடிய அந்த சூத்திரங்கள் ஒரு 12 சூத்திரமா இருந்தாலும் இது நம்ம பொதுவா சும்மா ஒரு இதுக்காக தான் படிச்சு காட்டணும். ஏன்னா ஒரு வார்த்தையிலயும் ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு. அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி நம்ம அந்த அந்த ஆன்மீக செயல்பாடுகள், கடமைன்றது ஒன்னொன்றுக்கும் ஒரு பல புத்தகங்கள் இருக்கிற அளவுக்கு அந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி நம்மளுடைய ஆன்மீக செயல்பாடுகளுக்கு எப்படி செய்யணும், அதை எப்படி கடைபிடிக்கணும், நம்ம எப்படி ஒழுகணும்ன்றத தான் நம்ம இந்த அந்த ஆன்மீக பயணத்துல நம்ம எல்லா விஷயங்களும் இந்த மாதிரி சிவஞான போதமா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளுடைய இந்த சேனல்லையே தினந்தோறும் பல அருமையான விஷயங்கள் நம்ம இறை தேடுதல், பக்தி சார்ந்தோ, இல்ல இந்த ஒழுக்கம் சார்ந்தோ, இல்ல உடலை ஒழுகுதல் சார்ந்தோ, இல்ல மன ஒழுக்கம் சார்ந்தோ, அக ஒழுக்கம் சார்ந்தோ எத்தனையோ விஷயங்களை நம்ம இந்த சேனல்லையே தினம் தினம் சொல்றோம். இந்த எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா நம்ம ஆன்மீக பயணத்துக்கு உதவுறது தான். நம்ம ஒரு நீண்ட ஒரு ஒரு உலக வாழ்க்கையிலிருந்து விலகி ஒரு பயணத்தை தொடங்கி அந்த பயணத்தின் வழியா இறை நம்மை ஈர்த்து கொள்வது அப்படின்றதுதான் நம்ம சொல்ல வரும்போது அதுக்கு ஒரு சிவஞான போதம்ன்றது ஒரு கருவியா இருக்கு.
இதை நம்ம எல்லாரும் ஒரு ஆழ்ந்து படிக்கணும். ஜஸ்ட் ஒரு அறிமுகமா தான். இதை சும்மா இந்த சிவஞான போதம்ன்றது ஒண்ணு இருக்கு. இது நம்ம இதை ஆழ்ந்து படிக்க, இதை ஆழ்ந்து உணர, அந்த உணர்ந்து அதன் வழியில் நடக்க, அந்த ஒரு நம்மளுடைய வாழ்வியல்ன்றது ஒரு உயர்ந்த இறைத்தன்மை சார்ந்து ஒரு இறையாய் மாறுவதற்கான ஒரு பயன்பாட்டுக்கு உதவுன்னு சொல்றதுதான் நம்ம அந்த சிவஞான போதத்தை இன்னைக்கு சொல்றோம். இது ஜஸ்ட் ஒரு அறிமுக உரை தான். இதை பத்தி ஒரு ஒரு சூத்திரத்தையும் விளக்கி நம்ம தனித்தனியா பல மணி நேரம் கூட பேசலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா கூட நம்ம அதை செய்யலாம். அதுல இல்லை, இதை வேற யாரு கூட எடுத்து இதை ரொம்ப அழகா ஒரு ஒரு சூத்திரத்தையும் விளக்கி சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு சொல்ல வர்றது. இந்த சிவஞான போதம் வழியா ஒரு உலக வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு ஒரு ஒரு ஆன்மீக வாழ்க்கை, ஒரு இறை தேடுதல் வாழ்க்கைக்குள்ள நம்ம தீவிரமா செல்லும் போது நாமே இறையாய் மாறுகிறோம் அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம இந்த சிவஞான போதம் வழியா சொல்ல வந்தது. இதோடு நம்ம இதை முடிச்சுக்கலாம். இது சம்பந்தமா ஏதாவது உரையாடலோ கேள்விகளோ இருந்தா நம்ம அதுக்குள்ள போலாம். பலா. வேற யாரும் இருக்கீங்களா? யாராவது இது சம்பந்தமா உரையாடலோ இல்ல கேள்விகளோ? பாலா.